வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு உண்டான அதாவது அன்றைக்கி நீங்கள் பண்ணி இந்த மாதிரி ஆற்றுல நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் இந்த ஸ்வீட்டை கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி, குவிக்காக பண்ணிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் ஒன்றும் கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். என்னென்னு கேட்டீங்கன்னா, ட்ரைகலர் கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அட்வான்ஸில் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஸோ பண்ண ஆரம்பிக்கலாம். இது 1 கப். இதே மாதிரி இது ரெட் கலர். இது வந்து கேசரி கலர் எடுத்துக்கிறவா கேசரி கலர் எடுத்துக்கோங்க. ஆர் நேச்சுரல் ரெட் கலர்ஸ்னு ஃபுட் கலர்ஸ்னு கிடைக்கிறது, அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்கனாலும் வாங்கிக்கோங்க, உங்கள் சௌகரியம். அதே மாதிரி இது க்ரீன் கலர். இது பவுடராக கிடைக்கிறது, அதை வாங்கி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறீங்கனாலும் கரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நேச்சுரல் கலர் ஃபுட் கலர் அப்படின்னு கிடைக்கிறது, அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் சௌகரியம். இது ரெண்டும் நான் எடுத்துருக்கேன். ஒயிட்டுக்கு ஒயிட்டாகவே இருக்கும். அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, டெசிகேட்டட் கோகனட் 1 கப், 2, 3 கப் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை வெறுமை அப்படியே வறுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்து எழுனா போகிறோம். எந்த கப்பால் நீங்கள் கோகனட் இதை நீங்கள் அளந்துக்கிறீங்களோ, டெசிகேட்டட் கோகனட் அளந்துக்கிறீங்களோ, அந்த கப்பாலே 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. இது வந்து டெசிகேட்டட் கோகனட்டில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நார்மல் நீங்கள் ஆற்றுல இருக்கிற தேங்காயில் கூட பண்ணலாம். அதை வந்து நல்லா அதான் ஈரமே இல்லாத அளவுக்கு வறுத்துட்டு தான் பண்ணணும். 2 நிமிஷம் வறுத்துட்டோம். ரொம்ப குவிக்காகிடும், ஈஸியாகிடும். பாருங்கள், 1 கப் இது கண்டென்ஸ் மில்க். இது 3 கப்புக்கு 1 கப் விடுறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹை வச்சுக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுன்னு பண்ண வேண்டாம். இது மாதிரி ஒரு ட்ரேயில் நீட்டர் விட்டு பட்டர் பேப்பர் போட்டுருங்க. ஆர் நீங்கள் இதுலேயே டைரெக்டாக அப்படியே போடுறதுனாலும் போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். அடுப்பை அணைச்சிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து 3 பாகமாக இப்போ பிரிச்சுடலாம். ஒன்று வந்து க்ரீன் கலர், ஒயிட், ரெட், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரீன் ரெடி ஆகிடுது. ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஒயிட். ஸோ க்ரீன், ஒயிட் 2 ஆயிடுத்து. இந்த ஒயிட்டுக்கு மேலே ஆரஞ்சு போட்டுக்கலாம். இதை அப்படியே செட் ஆகட்டோன்னா ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை அழகாக கட் பண்ணிடலாம். இது ஸோ இது கொஞ்சம் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ட்ரைகலர் கேக் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. உங்களோட பக்கத்தாத்தில் இருக்கிற குழந்தைகள், உங்கள் அது குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம்.
எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு இது. கோகனட் பர்ஃபி ரொம்ப ஈஸியாக, இது ஹார்ட்லி வந்து நம்ம கலர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. ரெஸ்ட்டுக்கு ஒரு 1/2 அன் ஹவர், அதோடு முடிஞ்சு போச்சு. ரெடி ஆகிடும். இது எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன பீஸ் சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப கோகனட் பர்ஃபி பிடிச்சவா எல்லாருக்கும் மில்க் மேட் டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியானது. நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.